ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் 25ஆம் தினம், தை மாதம் 11வது தினம், பிரதமை திதி, வளர்பிறை பிரதமை திதி, திருவோண நட்சத்திரம், சித்தி நாமயோகம், கிம்ஸ்துக்னம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு பார்ப்போம். முதலில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம். குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இந்த சந்திராஷ்டிரமம் கடுமையாக பாதிக்கும். எனவே மிதுன ராசிக்காரங்க இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி முக்கியமான கோப்புகளில் கையெழுத்துப்படுவது, முக்கியமான பணியிடை மாற்றங்களுக்கு முயற்சிப்பது, இது போன்ற முக்கிய நிகழ்வுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. ஸோ இன்றைய தினம் இஷ்டின்னு சொல்லக்கூடிய மாத சுத்தம்னு சொல்லுவாங்க. இஷ்டி அப்படின்னா என்னென்னா வேள்வின்னு அர்த்தம். வேள்வினா யாக, நெருப்பு, ஹோமம்னு அர்த்தம். ஸோ இந்த வீட்டில் ஏதாவது கணபதி பூஜை, அந்த மாதிரி சிரார்த்தனம், இது போன்ற ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் இன்று நீங்கள் பண்ணுவதற்கான சிறப்பான நாள். இன்றைய தினத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை முதலில் பார்ப்போம். இன்றைய தினம் மேஷ ராசியை பொறுத்த மட்டில் இன்று செலவுகள் செய்யக்கூடிய நாள். அதாவது இன்றைய தினமானது நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியின் உதவியால் எல்லாம் வெற்றியடையும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணபலம், படைபலம் பெருகும். உங்களுடைய தேக புஷ்டி பலம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேஷராசி கிருத்திகை 1ஆம் பாதத்தை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயர்வும். காரிய வெற்றிக்கான முட்டுக்கட்டுகள் எல்லாம் உங்களுக்கு விலகும். ஸோ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினமானது குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிலும் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு வெற்றி படுக்க, அதாவது ஒரு விஷயத்துக்கு வெற்றியாக முடிய வேண்டிய விஷயங்கள் 70% நிறைவடைந்து ஒரு பிரச்சனைக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் உண்டாகும். உடல் நலத்திற்கு அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவியுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனராசியை பொறுத்தவரை இன்று மன கஷ்டம் மிகுந்த நாளாக இருக்கும். குறிப்பாக மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையேயான உறவுகள் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். காதல் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் காதலர்களுக்கு சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன கஷ்டம் உருவாகும். குடும்பத்தில் அமைதி குலையும். ஸோ புனர்பூசத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உல்லாச பயணங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்று ஏதேனும் ஒரு புதிய பொருட்கள், ஏதேனும் ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் எடுத்து வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, வேலையில் ஒரு புதிய கூடுதல் பொறுப்பு, இது போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாங்கும் எண்ணம் நிறைவேறும். பணப்புழக்கம் சரளமாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகளை காண்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகளில் யாராவது ஒருத்தங்க ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்தால் இன்று நீங்கள் பிரிந்த அவங்களுடைய துணையுடன், கணவனாக இருந்தீர்கள் மனைவியுடன், மனைவியாக இருந்தீர்கள் என்றால் கணவனுடன், காதலராக இருந்தால் காதலியுடன், காதலியாக இருந்தால் காதலுடன், உங்களுடைய ஆப்போசிட் பேர் நீங்கள் எய்தர் அவங்க ஆயில்யமாக இருந்தாலும் சரி அல்லது எய்தர் நீங்கள் ஆயில்யமாக இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் பேசுவதற்காக ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா மீண்டும் அந்த பிரிவினை பிணக்கெல்லாம் விலகி மீண்டும் மனம் போல் பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். பணவரவால் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக்கும். பங்குச்சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மாதம் இன்று நீங்கள் ஏதாவது ஒன்று முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம். திருமண முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் திருமண முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஒன்று. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டி கிடைக்கக்கூடிய தினம். அவ்வளோதாங்க இன்றைக்கி, வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கி ஸ்பெஷல்.
குறிப்பாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள்லாம் தேடி வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும், வண்டி வாகன வசதிகள் பெருகும், நீடித்த ஆயுள் நிறைவான செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினத்தினுடைய முயற்சியில் இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்தும் அத்துணையும் சாதகமாக முடியக்கூடிய தினமாக இன்று இருக்கும். அதிலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண விஷயத்தில் சாதகமாக முடியும், வாகன அபிவிருத்தி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் சேரும், வியாபாரம் செழிக்கும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், பணவரவுகள் கூடும், பங்குச்சந்தையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினமானது உங்களுக்கு அதிகமான பயணத்தை தரக்கூடிய தினம். இன்று ஏதாவது ஒரு சூழ்நிலை பொருட்டு நல்ல விதமான பயணத்தை மேற்கொள்வீர்கள். அதிலும் குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வகையில் ஒரு திருமணம் சார்ந்த திருமண விஷயம் அல்லது சுபமங்கலம் விஷயத்திற்காக பயணம் செய்யக்கூடிய நிலை வரும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வட்டி தொழில் லாபத்தை கொடுக்கும், பூர்வீக சொத்துக்கள் ஆதாயம் தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வரவு திருப்தியாக இருக்கும், பயணத்தால் உங்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலை ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக பலம் கூடும், முக வசீகரம் ஒன்றும், கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்ற வாய்ப்புகள் இன்று உண்டு. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திருமணத்தை நோக்கி நகரும். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, நட்பு வட்டம் விரிவடையும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும், பெண்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பழைய கடன்கள் பொருட்கள் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் திருமண முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் மந்த நிலை உண்டாகும், பழைய பாக்கிகள் வசூலாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பங்குச்சந்தை தனலாபத்தை இன்று தரக்கூடிய நாளாக இருக்கும். யூக வணிகம் யூகத்தின் அடிப்படையில் செய்கின்ற தொழில் இன்று உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் மிகுந்த நாளாக இருக்கும். அதிலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்கள் பொருள் வரவு கூடும், அரசு வகை காரியங்கள் அத்துணையும் ஒன்று எங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பணமழை பொழியும். இன்று நீங்கள் வியாபாரத்தில் இன்று உங்களுடைய வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும், வியாபாரம் பெருகும், வருமானம் சிறக்கும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அடைவீர்கள், வண்டி வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வீடு கட்ட திட்டம் என்று நிறைவேறும், வியாபாரிகள் லாபம் பெறுவீர்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டு, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைய தினம் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மாக சுத்தம்னு சொல்லுவாங்க. மாக சுத்தம் சுக்லபுத்தத்தில் வருவது. ஸோ சந்திரமான அடிப்படையில் இன்று தான் முதல் தினம். ஸோ இன்று தான் பிரதமை வளர்ப்புறை பிரதமை ஆரம்பிக்கிறது. ஸோ இன்று மாக ஸ்நானமாக இன்று முதல் 30 நாட்களுக்கு புனித நீராடக்கூடிய தோஷ பரிகார ஸ்தலங்களில் நீராடின புண்ணியம் காலை சூரிய உதயத்துக்கு முன்பு குளிக்கும் பட்சத்தில் கிடைக்கும் என்கின்றது பஞ்சாங்க விதி. அதே போல் இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்று பிரதமையுடன் கூடிய திருவோண நட்சத்திரம். ஸோ திருவோண நட்சத்திரத்தில் செய்யத்தகுந்த ருது சாந்தி, பூ முடிக்க, விஷ்ணு பலி, நாமகரணம், விவாகம், அன்னப்பிரசாதனம், காது குத்துதல், விஷ்ணு சம்பந்தப்பட்ட கோயில் கும்பாபிஷேகம், கிரக ஆரம்பம், ஹோம சாந்தி, பயிர் தொழில் செய்ய, கடன் தீர்க்க, இதற்கெல்லாம் இன்றைய தினம் சிறந்த தினம். அதே மாதிரி பிரதமை திதியில் உலோகம் அந்த கோயில்களில் விக்கிரகங்கள்லாம் செய்வாங்க, அந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் செய்ய கொடுக்க என்ற நல்ல நாள். அதே மாதிரி கருங்கல் மரம் இவையெல்லாம் சிறப்பாக நாள். பாய் முடைத்தல் படு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் சில பேர் டைல்ஸு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, கடைகளில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நேயர்களின் கேள்விக்கு ஒரு பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் நபருடைய கேள்வியை நம்ம பார்ப்போம். அவர் பெயர் நந்து, 25 மே 1997 பிறந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 பிறந்திருக்கார் நந்து அவர்கள். நந்து அவர்கள் என்ன கேட்கிறார் அப்படின்னா, மதுரையில் பிறந்திருக்காருங்க. மேரேஜ் ப்ரொபோசல் ஆர் நாட் கன்சீவிங், ஆல் த அலையன்ஸ்
searching process is really stressful அண்ணா. In which direction the varan will come and when will my marriage happen? பிறந்தது 97. Note this point. Can I try for government job? Will I able to success or else I can to higher education? அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ப்ரப்போசல்ஸ் வருது, ஆனால் மேரேஜ் மேட்ச் சரியாக மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து மன உளைச்சலாக இருக்குது, பொண்ணு பார்க்குறது வரது போகிறது பஞ்சாயத்தாக இருக்குது, எந்த டைரெக்ஷனில் வருன்றாங்க. இந்த எந்த டைரெக்ஷன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஜோதிடத்தில் இந்த திசையிலேருந்து வரும்னு எங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். ஒன்று கிழக்கு திசையிலேருந்து வரும்னா அந்த பொண்ணு பிறந்த ஊர் கிழக்காக இருக்கலாம், அல்லது அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்த ஊர் கிழக்காக இருக்கலாம், அல்லது அந்த பொண்ணு படித்த ஊராக இருக்கலாம், அல்லது அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் மேட்சிங் ஆகும். இது வந்து சில நேரங்களில் தவறு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த எந்த திசைன்றதை விட எவ்வளோ சர்க்கம்ஸ்டன்ஸ்லன்னு கேளுங்க. இப்போ நம்ம உதாரணத்திற்கு இப்போ மேற்கு திசைன்னா மேற்கு திசையில் காம்பஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டா போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது தவறான செயல். ஸோ வந்து எவ்வளோ உங்களுடைய திருமணம் எப்போ நடக்கும்ன்றத முதல் சொல்கிறேன். நீங்கள் வந்து பூரட நட்சத்திரம், தனுசு ராசி, லக்கணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சந்திரனுடைய சாரத்தில், அதாவது பாவத்தில் சந்திரனுடைய ராசியிலையும் கடகத்திலையும், லக்கண அடிப்படையில் ராசி கட்டத்தில் சிம்மத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. அதனால தான் வந்து சீக்கிரம் மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இதில் வேறு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்றீங்க. அவன் 85-90 பிறந்தவொன்னே கல்யாணம் ஆகாமல் இருக்கான். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க. பட் அது வந்து என்னோட கடமை. நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லணும். ஸோ உங்களுக்கு மேரேஜ் இப்போல்லாம் ஆகாது. நீங்கள் வேலைக்கு போகிற வேலையோ அல்லது படிக்கிற வேலையோ பாருங்கள். கல்யாணம் அவங்க எப்போ ஆகும்னு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 2022 மார்ச் மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் உறுதியாக கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு விருப்ப கல்யாணமாக தான் இருக்கும். வீட்டிலே பார்த்தாலும் அது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி தான் அமையும். ஸோ இப்போதைக்கு ஆகாது. ஆகிற வேலையை பாருங்கள். இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிப்பில் கெட்டிக்காரன். 12ல் மறைஞ்ச புதன் வந்து புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ வந்து அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. 2வது செவ்வாய் வேறு சனிக்கு எதுவோ பார்க்குது. ஸோ நீங்கள் படிப்பாளி ஓரளவுக்கு. ஏன் இந்த மாதிரி கேனத்தனமாக பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ மேற்கொண்டு படிக்கிறது ரொம்ப சிறப்பான செயல். அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 2வது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்றீங்க. கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் மத்திய சர்க்கார் தான் போகணும். ஏன்னா மேஷத்தில், சிம்மத்தில், தனுசில் புதன், செவ்வாய், சனி இருக்குது. ஒரு செவ்வாயின்ற கிரகம் தான் மத்திய சர்க்காரை குறிக்கின்ற கிரகம். அந்த செவ்வாய் சனியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறது. உங்களுடைய ஜாதகத்தில் மீனத்தில் சனிக்கேது இருக்குது. அந்த சனிக்கேது இயல்பு உங்கள் ஜாதகத்தில் பலம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து 9-10 குடைவர் 11ஆம் இடத்துல இருந்து அதை செவ்வாயை பார்ப்பது ஒரு நல்ல ஒரு யோகம். அந்த யோகக்காரனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மத்திய சர்க்கார் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேபி ரிசர்ச்சராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நந்து அவர்களே, கல்யாணத்தை அப்புறம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 7ஆம் அதிபர் செவ்வாயும் உங்களுடைய காரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 4 கட்டம் தாண்டி இருக்கிறதுனால அதிகபட்சமாக 200லேருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெண் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னு கேளுங்க, அது ஒரு பிரயோஜனம். எந்த டைரக்ஷன் கேட்டு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. 2வது கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, நம்மளுடைய அடுத்த கேள்வியாளரின் பெயர் கோபி கிருஷ்ணா. சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய பிறந்த தேதி 11/5/1996 இரவு 11:15 பிறந்திருக்காரு. சென்னையில் பிறந்திருக்காரு. ஹாய் அண்ணா, ஐ எம் ட்ரையிங் ஃபார் த ஜாப் ஃபார் பாஸ்ட் 1 year. ஐ ஸ்டடிடு டு ஒர்க் அட் ஷிப். வென் ஐ வில் ஏபிள் டு கெட் த ஜாப்? செகண்ட் கொஸ்டின், வில் எனி குட் திங்ஸ் ஹேப்பன் டு மீ ஆர் மை ஃபேமிலி இன் 2020? அண்ட் ஐ வாஸ் பிளான் டு டூ சம்திங். இஃப் யூ கேன் ஃபைன்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி கேள்வியாளர் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஒன்று முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன், அது என்ன முயற்சின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கேட்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம அதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். ஒரு ஜோதிடராக இதில் இவன் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கணும். இது நல்லா கேட்டிருக்காரு. ஸோ நன்றி கோபிகிருஷ்ணன். எப்போ பாரு இட்லி தோசை வடைன்றதை விட, கல்யாணம் குழந்தை இது வேலைன்றதை விட ஒரு வித்தியாசமாக கேள்வி, ஜாதகமும் நல்லாயிருக்கு. ஸோ முதல் கேள்விக்கு பதில், ஐ எம் ட்ரையிங் ஃபார் த ஜாப் ஃபார் ஃபர்ஸ்ட் 1 year. ஐ ஸ்டடிடு டு ஒர்க் அட் ஷிப். வென் ஐ வில் ஏபிள் டு கெட் ஜாப்ன்றார். அதாவது நான் கப்பலில் வேலைக்கு போகிறதுக்காக படிச்சிருக்கேன், கப்பல் வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கேன், எப்போ நான் போவேன்றாங்க. ஸோ கப்பல் வேலையும் வெளிநாட்டு வேலையும் ரெண்டும் ஒன்று தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் கப்பல் வேலைக்குன்னு தனியாக வந்து ஜாதகம் எதுவும் பெருசாக அதுக்குன்னு தனி அமைப்பு கிடையாது. வெளிநாட்டு வேலை, ஏன்னா வீட்டை விட்டு வெளில போகிறான் அப்படின்றபோது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்க்கும்போது, இப்போ இவருக்கு ஓடிட்டுருக்கிற திசை வந்து குரு திசை ஓடிட்டுருக்கு. குரு திசையில் இப்போ ஓடிட்டுருக்கிற
அம்ச ரீதியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த 2020ஆம் ஆண்டு செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய ஜூன் ஜூலைக்கு பிறகு கப்பல் வேலை கிடைத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இந்த வருஷம் எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் நடக்குமான்னு கேட்குறீங்க. 4 விஷயம் நடக்கும். ஃபஸ்ட் திங், இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இருக்கின்ற துறையில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான லக்ஸுரி திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைப்பீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எண்டில் இந்த வருஷம் எண்டு மீன்ஸ் 2021 6வது மாதத்துக்குள்ளே, அதாவது குரு வந்து கும்பராசிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு நிலம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஜாக்பாட்டாக 2020 ஜூன் ஜூலை மாதத்தில் வெளிநாடு ட்ரிப் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கப்பல் துறை சார்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு புஸ்தகம் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. 3வது கேள்வி, நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு படித்த சம்மந்தப்பட்டு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த புஸ்தகத்துறையில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் படித்தது மெரைன் இன்ஜினியரிங்காக இருக்கணும் அல்லது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸாக இருக்கும். அந்த துறையை சார்ந்து அல்லது அது சார்ந்து இல்லாமல் உங்களுடைய விருப்பத்திற்கு ஒரு புத்தகம் எழுதியிருப்பீங்க. அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பப்ளிஷர் தேடிட்டு இருப்பீங்க. அல்லது சின்ன லெவலில் அதை நம்ம வந்து கிண்டில் ஆப் மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஆன்லைன் இணையதளத்தில் ஏதாவது புக்கு மாதிரி வித்தரலாமான்ற யோசனையில் இருப்பீங்க. கண்டிப்பாக அது இந்த ஆண்டு நிறைவேறாது, ஆனால் அடுத்த ஆண்டு நிறைவேறும். ஸோ நீங்கள் இன்னொரு 20 ஆண்டு காலம் கழித்து ஒரு எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா மாதிரி இல்லைனாலும் உங்களுடைய திறமைக்கு ஒரு பெரிய புத்தக எழுத்தாளராக வரதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இன்று இரு கேள்வியாளர்களை சந்தித்தோம். அதில் 2ஆம் கேள்வியாளர் சற்று வித்தியாசமானவர். இது போன்ற ஏதாவது வித்தியாசமான கேள்விகள் இருந்தால் அனுப்புங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். சும்மா ரெகுலராக ஒரு ரொட்டீனாக பண்ணுறது ஒரு லெவலுக்கு மேலே அழுத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி கேள்வியாளர் வித்தியாசம் நிச்சயமாக நான் வந்து ½ hour இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன். 100% வந்து இவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது எழுத்தாளராக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மீண்டும் நாளை காலை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.